Hello friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம Sunday special mutton kurma recipe எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா இந்த mutton kurma இட்லி சப்பாத்தி பரோட்டா சைடு டிஷ்க்கு நம்ம prepare பண்ணிரலாம். எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த mutton kurma செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 5 ல இருந்து 6 தேங்காய் சில்லு எடுத்துர்க்கேன். அதோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து 10 ல இருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு இத நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையா பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இங்க நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். ஒரு பிரஷர் குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதல நம்ம கொஞ்சமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்ததா இதல பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்திருக்கேன். நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி எடுத்துர்க்கேன் நான். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷா அரைச்சது. அதை இந்த எண்ணெயில நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பொடியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 இல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப. கொஞ்சமா தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடியில பிடிக்காம இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மட்டன் எல்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம முந்திரி பருப்பு அப்புறம் தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துருங்க. இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதே வந்து இந்த முந்திரி பருப்பும் தேங்காய் பேஸ்ட்டும் தான். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கறிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிருங்க. கரெக்டாக 4 விசில் இது வந்து வேகணும். கறி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதனால வந்து இதை நான் வந்து 2 விசில் ஃபுல்லாகவும் 2 விசில் மீடியம்லையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நம்மளோட மட்டன் குருமா ரெசிபி தயாராயிருச்சு. இந்த மட்டன் குருமா குழம்பு வந்து நம்மளுக்கு சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு சைட் டிஷ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சிக்கன் குழம்பு வகைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.